இப்பதாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எதனால சிவகாமி? உன் அண்ணனை பாத்துட்டு வந்தியே, அந்த சந்தோஷமா? ஆமாண்டி. ஆனா என் நிம்மதிக்கு காரணம் அது மட்டும் இல்ல. அண்ணன் கிட்ட மனசு விட்டு பேசிட்டு வந்திருக்கேன். அதுவே மனசுக்கு ஆறுதலா இருக்குடி. இருக்காதா பின்ன? 6 உயிர் அண்ணன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ அவரை பார்க்க விடாம அண்ணி இடைஞ்சல் பண்ணாங்க. அவரை எப்போடா பாப்போன்னு நீயும் தவியா தவிச்ச. இப்போ பைரவிக்கே தெரியாம டிராமா பண்ணி தண்ணி காட்டி கமுக்கமா பாத்துட்டு வந்திருக்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமி தாண்டி. சாமியா? ஆமாடி, சாக்ஷாத் அந்த சாமி தாண்டி காரணம். அண்ணனை பார்க்க முடியலையேன்னு நான் கண்ணீர் விட்டு அழுதது அந்த சாமிக்கு கேட்டிருக்கு. கடவுள் உண்மையான பாசம் வச்சிருக்கிறவங்கள என்னைக்குமே சோதிக்க மாட்டாருடி. ஏதோ என்னோட அதிர்ஷ்டம், என்னோட நல்ல நேரம், அந்த கடவுளும் நமக்கு அனுகிரகம் பண்ணாரு. அதனாலதான் அண்ணனை பார்க்க முடிஞ்சது. சிவகாமி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீ உன் அண்ணனை பார்த்ததுக்கு அந்த சாமி தான் காரணமா? ஆமாண்டி. அந்த சாமி தான் உனக்கு ஹெல்ப் பண்ணாரா? ஆமாண்டி. உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணலையா? நீ உன் அண்ணனை பாக்குறதுக்காக நான் பட்ட கஷ்டம் எல்லாம் உன் கண்ணுக்கே தெரியலையா? ஏய், சும்மா நானும் குதிக்கதடி. எல்லாத்துக்கும் காரணம் சாமி தாண்டி. தேராத உறவையும் சேர்த்து வைக்கிற சக்தி அந்த சாமிக்கு தாண்டி இருக்கு. பார்த்திபா, சிவகாமி சொல்றத கேட்டியா? நான் ஒண்ணுமே பண்ணலையா, எல்லாம் அந்த சாமி தான் பண்ணுச்சா. இவங்களுக்கு போய் உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? என் செல்லம், எதுக்குடி இப்ப நீ கோவப்படுற? தொடாத போ. கோச்சிக்காதடி. மாமாவை பாக்குறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியாதா? ஆனா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாமி தானே சொல்ற? அந்த சாமி நீயா கூட இருக்கலாம்ல? ஆமாண்டி, எனக்கு நீ தாண்டி சாமி. அண்ணனை பார்க்க முடியலையேன்னு நான் கண்ணீர் விட்டு கதறினத பார்த்து எனக்கு யார் உதவி பண்ணது? நீதானே. அப்போ நீதானே என் சாமி. போதும் போதும், அப்படியே பிளேட்ட மாத்தாத. வெரி பேட் சிவகாமி. அப்படி இல்லம்மா, அம்மா கரெக்டா தான் சொல்றா. கஷ்டப்படுறவங்களுக்கு யார் உதவி பண்ணாலும் அவங்கதாம்மா சாமி. பார்த்திபா, நீயுமா? நான் தான் ஹாஸ்பிட்டல்லயே சொன்னேனேமா, உன்னோட சாமர்த்தியத்தால தான் இது எல்லாமே நடந்துச்சு. நீ மட்டும் இல்லனா பைரவி மாதிரி ஒரு பெரிய தடைய தாண்டி மாமாவை எப்படி பாத்துருக்க முடியும் சொல்லு? எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லைங்க. துளசியோட புண்ணியத்தினாலதான் அண்ணனை பார்க்க முடிஞ்சது. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். இப்பவாச்சும் தெரிஞ்சுக்கோ இந்த துளசி யாருன்னு. நீ இங்க சந்தோஷமா இருக்க, ஆனா உன் அண்ணி பைரவிக்கு அங்க பிபி எகிரி இருக்கும். கோவம் தலைக்கு ஏறி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருப்பாங்க. என்னடி சொல்ற? காஞ்சனா பாட்டி நம்ம வந்து போன விஷயத்த இந்நேரம் பைரவி கிட்ட போட்டு கொடுத்திருப்பாங்க. ஐயோ! என்ன ஐயோ? காஞ்சனா பாட்டி கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்லி நம்ம எடுத்த போட்டோவையும் காட்டி இத போய் உங்க பைரவி கிட்ட சொல்லுன்னு அனுப்புனதே நான் தான். எதுக்கடி இப்படி பண்ண? அமைதியா இருன்னு சொன்னாலும் கேக்கல. இப்ப பாரு, அண்ணி கோவப்பட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னா என்னடி பண்றது? எதுக்குமா பயப்படுற? நாம இப்படியெல்லாம் பண்ணாதான் பைரவிக்கு இந்த துளசியோட கெப்பாசிட்டி தெரியும். துளசினா ஒரு பயம் இருக்கும். ஆனா இங்க எனக்கு தாண்டி பயமா இருக்கு. அண்ணி சும்மா இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? அம்மா, பைரவி கோவப்பட்டா என்ன வேணா நடக்கும்.
காஞ்சனா பாட்டிய நீ சாதாரணமா நினைக்க கூடாது. அவங்க 1க்கு 2 போட்டு கொடுத்து பைரவிய ஏத்தி விடுவாங்க. பைரவி இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க போறா. குதிக்கட்டும்பா, அவங்க கால் தான் உடையும், நமக்கு என்ன? மாமாவை பார்க்க விடாம அம்மாவை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க. அம்மா மாதிரி அவங்களுக்கும் வலிக்கணும்ல. இப்போ அவங்களுக்கே தெரியாம மாமாவை பார்த்துட்டு வந்திருக்கோம்னா மனசு வலிக்கும்ல. அதுக்குதான் சொன்னேன். பதிலுக்கு அண்ணியை ஏதாவது செய்வாங்கல்ல. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. சண்டைக்கு வருவாங்களா? வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். சிவகாமி, பைரவியால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீ பயப்படாதம்மா. இங்க பாரு, எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான் வேணுங்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிய. எனக்கு அண்ணியை நினைச்சா தாண்டி பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, சும்மா அதையே பேசிட்டு இருக்காத. உன் பொண்ணு உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. அவளுக்காக எதுவும் செய்ய மாட்டியா? எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது பண்ணு. என்னடி செய்யணும் சொல்லு. நீ சந்தோஷமா இருக்கல, உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணாலும் ஓகே. அப்படின்னா சிக்கன் லெக் பீஸ் ஓகேவா? ஓகே, சூப்பர், தாராளமா பண்ணு. உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். துளசிமா, உங்க சந்தோஷத்துல நானும் கலந்துக்கலாமா? இல்ல, எனக்கும் லெக் பீஸ் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சிவகாமியோட சந்தோஷத்துல நானும் கலந்துக்கிறேனே. சிவகாமி, துளசிக்கு சிக்கன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஹாட்டா ஸ்பெஷலா ஏதாவது சாப்பிடலாமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எல்லாருக்கும் ஒரே டிஷ் தான். வீட்ல சிக்கன் மட்டும் தான். புரியுதா? சொல்லு சிவகாமி. பார்த்திபா, நான் சந்தோஷமா இருக்கேன், சரக்கடிக்க போறேன்னு ஏதாவது வாங்குனா தொலைச்சிருவேன், தொலைச்சு. ஐயோ வேண்டாமா, நான் சிக்கனே சாப்பிட்டுக்கிறேன், போதுமா? அப்புறம் ஏன் மச மசன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ற? சீக்கிரம் கிளம்பு பார்த்திபா. இதோ கிளம்புறமா, கிளம்புறேன். பெரிய லெக் பீஸா பார்த்து 1 கிலோ வாங்கிக்கோ பார்த்திபா. 3 பேரும் சந்தோஷமா சாப்பிடலாம். சரிமா, வாங்கிட்டு வரேன். சரியா? சிவகாமி, பார்த்திபா வரத்துக்குள்ள நான் ஸ்வேதா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா? சரிடி, பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு. என்னங்க, ஏதாவது ஜூஸ் ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? பசிக்கல பைரவி, சாப்பிட்ட மாதிரி நிறைவா இருக்கு. விஸ்வா, நீ உட்காரப்பா. என்னங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல பைரவி, ஒரு பெரிய டேஞ்சர்ல இருந்து மீண்டு வந்திருக்கேன்ல, அந்த சந்தோஷம்தான். சரி, எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருக்கிறது? அதான் எல்லாம் சரியா போச்சுல்ல, வீட்டுக்கு போலாமே. டாக்டர் கிட்ட பேசி டிஸ்சார்ஜுக்கு ஏற்பாடு பண்ண ப்ளீஸ். பேசுறேங்க, டாக்டர் ஓகேன்னு சொன்னாருன்னா இன்னைக்கு கூட போயிடலாம். பேசுறேங்க. மேடம், உங்களை பார்க்க காஞ்சனா ஒருத்தங்க வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுங்க. இல்ல மேடம், உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்றாங்க. தனியாவா? சரி, நான் வரேன்னு சொல்லுங்க. சரிங்க மேடம். என்னங்க, சித்தி வந்திருக்காங்களா? நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். விஸ்வா, நீ அப்பா கூட இரு. சரிம்மா, வந்துடுறேங்க. என்ன சித்தி, ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா பைரவி,
நீ அப்படி வா, சொல்றேன் வா. ம். என்ன சித்தி நேரா அங்கேயே வராம என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ராஜராஜனுக்கு தெரியாம ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காக தான் வர சொன்னேன். என்ன விஷயம் சித்தி? ராஜராஜா இப்ப எப்படி இருக்கான்? அவன் சந்தோஷமா இருப்பானே? ஆமா சித்தி. ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பான். கொஞ்சம் முன்னால அவனை யார் வந்து பாத்துட்டு போனாங்கன்னு தெரியுமா உனக்கு? மினிஸ்டர். மினிஸ்டரா? ஆமா சித்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மினிஸ்டர் தான் வந்து பாத்துட்டு போனாரு. அதனாலதான் அவர் சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இங்க உனக்கு தெரியாம இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அது தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாமையா? ஆமா பைரவி, உனக்கே தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ராஜராஜனை பாத்துட்டு போயிருக்கா. யார் தெரியுமா? சிவகாமி. சிவகாமியா? சிவகாமியே தான். ஆனா அவ மட்டும் வரல, கூட பார்த்திபனும் வந்திருந்தான். கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? துளசி. என்ன சித்தி உளறீங்க? எனக்கு தெரியாம எப்படி அவங்க வருவாங்க? நான் இங்கதானே இருக்கேன். நீ என்னமா இங்கதான் இருக்க? ஆனா அவ உன் காதுல பூ வச்சு கண்ணுல மண்ணை தூவிட்டு அவ வந்து பாத்துட்டு தானே போயிருக்கா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சித்தி. ஒருவேளை அவங்க இங்க வந்திருக்கலாம், ஆனா பாத்திருக்க முடியாது. என்ன பைரவி, துளசிய போய் அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியே? அவ சரியான கைகாரி, நினைச்சத சாதிப்பா. அவங்க இங்க வந்தது உண்மை, ராஜராஜனை பார்த்தது உண்மை, நான் சொல்றதும் உண்மை. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். அதை விடுங்க பாட்டி. அம்மா வந்து மாமாவை பாக்கணும்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். அம்மாவும் மாமாவை பார்த்து பேசிட்டாங்க. ஏய், என்னடி கதை சொல்ற? உங்களதான் பார்க்கவே வரக்கூடாதுன்னு பைரவி துரத்தி அடிச்சால, அப்புறம் எப்படி? அவங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னா அப்படியே விட்டுடுவோமா? இப்ப பாத்துட்டோம்ல. என்னடி சொல்ற? ராஜராஜன் பக்கத்துல பைரவி இல்லையா? அங்கதான் இருந்தாங்க. நான் தான் ஒரு ஐடியா பண்ணி அவங்களோட காதுல பூவை சுத்தி வெளிய வர வச்சு அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு அவங்களுக்கே தெரியாம பாத்துட்டு வந்துட்டோம். அடிப்பாவிகளா! பைரவியை ஏமாத்திட்டு போய் பாத்துட்டு வந்தீங்களா? ஆமா பாட்டி. இப்ப உனக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல? நானும் உன்ன மாதிரிதான். முதல்ல இதை நம்பவே இல்ல. அதுக்கப்புறம் அவ போன்ல போட்டோவை காட்டினா. அது என்ன போட்டோ தெரியுமா? அவங்க 3 பேரும் சேர்ந்து ராஜராஜன் கூட ஒன்னா செல்ஃபி எடுத்திருக்கா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நாங்க எல்லாரும் சேர்ந்து என் மாமாவோட செல்ஃபி எடுத்துப்போம். பாக்குறீங்களா? அத வேற எனக்கு காட்டினா. அதுக்கப்புறம் தான் நானே நம்பினேன். சித்தி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் பைரவி. ராஜராஜ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். பைரவிய நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியாங்கிற மாதிரி துளசி இளக்காரமால பேசுறா. எப்படி சித்தி? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. சத்தியவதிய நான் ஹாஸ்பிட்டல் வாசல்லயே நிறுத்தி இருந்தேன். அவங்கள வராம பாத்துக்கன்னு சொன்னனே. ஆமாமா, நானும் வாசல்லே தான் நின்னுட்டு இருந்தேன். என்ன மீறி அவங்க வந்திருக்கவே முடியாதுமா. ஆமா, இவ பெரிய இரும்பு கொட்டை பாரு. இவள மீறி யாரும் வராம இருக்கிறதுக்கு. ஏன் பைரவி, இவெல்லாம் திங்கிறதுக்கு தான் லாய்க்கு. எப்ப பாரு எதையாவது தின்னுகிட்டே இருப்பா. இவள நம்பி போய் பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிய. இப்ப பாரு வந்துட்டு போயிருக்காங்க. இது யாருக்கு அவமானம்? உனக்கு தானே. ஏ சத்தியவதி, என்னடி இதெல்லாம்? என்ன மீறி ஒரு ஈ காக்கா கூட பறக்காதுன்னு சொன்ன. அவங்க 3 பேரும் முழுசா வந்துட்டு போயிருக்காங்க. எனக்கும் அதாம புரியல. ஆட்டோ, காரு, ஸ்கூட்டர்னு ஒண்ணு விடாம நான் பார்த்தேம்மா. அப்புறம் எப்படி வந்தாங்க? மேல இருந்து குதிச்சாங்களா? பொண்ண போய் நம்பணும் பாரு.
கோச்சிக்காதீங்கம்மா, நான் கவனமா தான் இருந்தேன். நீ எல்லாம் அவளுக்கு ஒரு ஆளே இல்லடி. 1000 பேரை காவலுக்கு நிறுத்தினாலும் அவங்க கண்ணுல எல்லாம் மண்ணை தூவிட்டு அந்த துளசி ராஜராஜனையும் சிவகாமியும் சந்திக்க வச்சிருவா. அவளோட அம்மாவுக்காக அவ எதை வேணாலும் செய்வா. எனக்கு அவமானமா இருக்கு சித்தி. ஆத்திரமா வருது. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என்ன மீறி அவரை வந்து பாத்துட்டு போயிருக்காங்கன்னா அவங்களை என்ன பண்றதுன்னே புரியல. துளசிய அவ்வளவு லேஸ்ல அடக்க முடியாது பைரவி. நீ ஒரு அடி அடிச்சா அவ 10 அடி அடிப்பா. நீ எதெல்லாம் வேண்டான்னு சொல்றியோ அத வேணும்னே செய்வா. அவளெல்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டா, சொன்னாலும் கேட்க மாட்டா. அவளெல்லாம் அடக்கவே முடியாது. அவ சிவகாமியோட வளப்பு. உனக்கு எதிரா கொஞ்சம் கொஞ்சமா உரியேத்து வச்சிருக்கா. அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவளை விடு. சிவகாமி குடும்பம் எப்படியாவது போய் தொலையட்டும். உன் புருஷ ராஜராஜ இருக்கானே, அவனுக்கு எங்க போச்சு புத்தி? அவனு சேர்ந்தெல்லாம் உனக்கு துரோகம் பண்ணிருக்கா. என்ன சித்தி, ஏன் முன்னாடி அவரை தப்பா பேசுறீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். என்ன எதுக்கடி கோச்சுக்கிற? சிவகாமி உனக்கு தெரியாம வந்திருக்கா. ராஜராஜன் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க இப்படி திருட்டுத்தனமா வந்து பாக்குறது பைரவிக்கு பிடிக்காது, நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். ஆனா அவ அப்படி பண்ணாம தங்கச்சி கூட சந்தோஷமா பேசி ஒன்னா உக்காந்து போட்டோல எடுத்திருக்கான். அத உன்கிட்டயும் மறைச்சிட்டான் பாரு. அது தப்பு இல்லையா? தப்புதான் சித்தி. அவங்க இங்க வரவே கூடாதுன்னு கண்கொத்தி பாம்பா நான் காவல் இருந்தோம் என்ன மீறி வராங்களே. நான் என்ன பண்றதுன்னே புரியல சித்தி. உன்னால அவங்கள அடக்கவே முடியாது பைரவி. அதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும். வம்பு வளர்க்கறவ, வாயாடி, திமிர் பிடிச்சவ, சண்டைக்காரி, சதிகாரின்னு எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். என்னால முடிஞ்சது உன்னால முடியுமா? இவ்ளோ பேசுறீங்களே, துளசி அடக்க உங்களால முடியுமா? முடியும் சத்தியவதி. யாரை எங்க அடக்கணும், எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எங்கம்மா எதுக்கு? நீங்களே பண்ணிட வேண்டியதானே? அம்மா, அந்த மாதிரி பேய்களுக்கு இந்த மாதிரி பூசாரி தான் கரெக்ட். இவங்கள வச்சுதான் அவங்கள அடக்க முடியும். நீங்க என்ன பண்ணுவீங்களோன்னு தெரியாது. அவங்கள அடிங்க, உதைங்க, என்ன வேணாலும் பண்ணிக்குங்க. அம்மா விஷயத்துல சிவகாமியும் துளசியும் தலையிடக்கூடாது. அவங்க ஊரை விட்டே ஓடணும். அதுக்கு ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. ஏ சத்தியவதி, என்னடி இதெல்லாம்? அம்மா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இன்னும் எத்தனை நாளைக்குதாம்மா அவங்கள பொறுத்துக்கிட்டே இருக்கிறது? அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுமா? இங்க பாருங்க, உங்களை நாங்க நம்புறோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அம்மா பேரு கெடாம அவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். என்கிட்ட சொல்லிட்டல்ல, விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன பைரவி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ சரின்னு சொன்னா நான் செய்யறேன். என்னவோ பண்ணி தொலைங்க. எனக்கு அவங்க தொல்லை ஒழிஞ்சா போதும். அம்மாவே சொல்லிட்டாங்க. நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்படியே பண்ணிடுங்க. சிவகாமி குடும்பத்தை மட்டும் இல்லடி, உன்னோட குடும்பத்தையும் நான் ஆட்டி படைப்பேன். இந்த காஞ்சனா யாருன்னு இனிமே நான் காட்டுறேன்.